வணக்கம். ஜூன் 13ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. S&P 500 மற்றும் நாஸ்டாக் புது ஹையை நேற்று எட்டியது, ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.4% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் பாலிசி ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே விட்டுருக்கிறாங்க. பெரும்பாலான வல்லுநர்கள் அதுதான் எதிர்பார்த்துருந்தாங்க. இன்ஃப்ளேஷன் கீழே போயிருக்கு. இன்ஃப்ளேஷன் தகவல் காலையில் வீடியோவில் நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம். S&P 500 மற்றும் நாஸ்டாக் புது சாதனையை ஏற்றிருந்தாங்க நேற்று. சில கம்பெனிகள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க யூஎஸ் மார்க்கெட்ஸில். குறிப்பாக ஆரக்கிள், டெஸ்லா மற்றும் என்விடியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஆரக்கிள் தற்போது ஒரு அப்டேட்டும் இருக்குது. நிதியாண்டு 2025 அவங்களுடைய ரெவன்யூ க்ரோத் டபுள் டிஜிட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது 13% ஷேர் பிரைஸ் அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. ஐடி செக்டரை சார்ந்த கம்பெனி தான் ஆரக்கிள். யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இனி எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க 2024 வெறும் ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு தான் இருக்கும்னு வல்லுநர்கள் கருதுறாங்க. இது 2024 தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோலில். முன்னே அவங்க சொல்லியிருந்தது நிறைய முறை ரேட் கட்டு இருக்கும் 2024. ஆனால் இப்போ ஒரே ஒரு ரேட் கட் தான் மீதம் இருக்கும். அதுவும் 0.25%, அதாவது 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க வல்லுநர்கள். தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோலில் இருந்து. L&T ஃபினான்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இன்னைக்கு காலையில் ஓப்பனிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கிறாங்க. கம்பெனி குறித்தான ஒரு அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. பெயின் கேபிட்டல் அவங்களுடைய ஷேர்ஸ் அனைத்தையும் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பிளாக் டீலில் 1500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி. 3.54% ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு. ஒரு ஷேரோட விலை $169.17 இந்த டிரான்சாக்ஷன் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 88.2 மில்லியன் ஷேர்ஸ் அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். இண்டிகோ ஏர்லைன்ஸை நடத்தக்கூடிய கம்பெனி தான் இன்டர்குளோப் ஏவியேஷன். அவங்களுடைய ஒரு பிளாக் டீல் நடந்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. 224 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 5.21 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை கிட்டத்தட்ட 4300 ரூபாய்னு இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் டீல்ஸ் அனைத்திலுமே யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற தகவல் இது வரைக்கும் கிடைக்கல. சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து டேட்டா கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. வேர்ல்பூல் இந்தியா தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க ஹிந்துஸ்தான் யூனிலீவருடன் கை கோர்க்கிறாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலீவருடைய பிராண்டு தான் சர்ஃப். அவங்களுடன் சந்தைப்படுத்தலுக்கான ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. இந்தியாவில் வாடிக்கையாளர்களுடைய சலவை அனுபவத்தை மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க வேர்ல்பூல் இந்தியா. ஏடிஎம் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் குறித்தான ஒரு அப்டேட் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க மட்டும் இல்லை, ஏடிஎம் பயன்படுத்துகிற நம்மள மாதிரி ஆட்களுக்கும் இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஏடிஎம் ஆப்ரேட்டர்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. இன்டர்சேஞ்ச் ஃபீயை உயர்த்த வேண்டும்ன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. அதிகபட்சமாக ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 23 ரூபாயாக உயர்த்த வேண்டும்ன்ற கோரிக்கையை கன்ஃபெடரேஷன் ஆஃப் ஏடிஎம் இண்டஸ்ட்ரி முன்வைத்திருக்கிறாங்க. 2 ஆண்டிற்கு முன்னாடி தான் இந்த இன்டர்சேஞ்ச் ரேட்டை அவங்க மாற்றிருக்கிறாங்க. 15 ரூபாயிலிருந்து 17 ரூபாயாக. ஏடிஎம் இன்டர்சேஞ்ச்னா என்ன தெரியாதவங்களுக்காக ஒரு பின்னணி. நம்ம வங்கி ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க நமக்கு. நம்ம அந்த வங்கி ஏடிஎம்ல எடுக்காம வேறொரு வங்கி ஏடிஎம்ல எடுக்கும்போது அந்த பணம் உள்ளுக்குள்ளார மாறுது. அந்த டிரான்சாக்ஷன் ஃபீ இருக்குது. அதுதான் இந்த ஏடிஎம் இன்டர்சேஞ்ச். நமக்கும் பேங்க்ஸ் ஒரு அளவு கொடுத்துருக்குறாங்க. நம்ம சொந்த பேங்க்கில் இவ்வளவு தடவை எடுத்துக்கலாம் மாதந்தோறும், வேறு ஏடிஎம்லேருந்து இவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கலாம் மாதந்தோறும்ன்ற அப்டேட் இருக்குது. அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம பணம் கட்ட வேண்டியது இருக்குது. அது சம்மந்தமானது தான் இந்த ஏடிஎம் இன்டர்சேஞ்ச். அதை உயர்த்த வேண்டும் இந்த இந்தியாவில் ஏடிஎம் நடத்தக்கூடிய கம்பெனிகள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. 361 குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோலில் கிடைச்சிருக்கு. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இடி மணியை வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இடி மணியை 361 வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். ஆம்பர் என்டர்பிரைசஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு முதலீடு செய்திருக்கிறாங்க. 4.6% ஸ்டேக்கு ஐஎல்ஜின் எலக்ட்ரானிக்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஐஎல்ஜின் எலக்ட்ரானிக்ஸ் பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம்.
ரிலையன்ஸ் கேபிட்டல் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், அனில் அம்பானியோடைய நிறுவனம் கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழியாக போய் ஹிந்துஜா குரூப் டேக் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ ஹிந்துஜா குரூப் NCLTயில் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கால அவகாசம் வேண்டும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி மற்றும் இன்டர்னல் ட்ரேட் ஃபார் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டேருந்து அவங்களுக்கு சில ஒப்புதல் வர வேண்டியது இருக்குது. அது இன்னும் கிடைக்கல, அங்கே தாமதமாகுது. அதனால் ஹிந்துஜா குரூப் வந்து இப்போ NCLT கிட்ட கால அவகாசம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கடன் கொடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ எவ்வளவு தொகை இவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னா 9850 கோடி ரூபாய்க்கு டேக் ஓவர் பண்ண போகிறாங்கன்னு அக்டோபர் 2023 அந்த செய்தி நாம் பார்த்துருந்தோம். இப்போ கால அவகாசம் கேட்டு NCLTயில் கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க ஹிந்துஜா குரூப். GMR ஏர்போர்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தற்போது அப்டேட் இருக்குது. மர்ஜர் குறித்தான அப்டேட் NCLT ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. GMR ஏர்போர்ட்ஸ் லிமிடெட் மற்றும் GMR இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் லிமிடெட் GMR ஏர்போர்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடன் இணைப்பதற்காக இப்போ NCLT ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. ICICI Prudential ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷனில் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் 0.52% ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறாங்க. அதாவது 6.5 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை கிட்டத்தட்ட 280 ரூபாய்னு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ரேட்கெயின் டிராவல் டெக்னாலஜிஸ் தற்போது அப்டேட் இருக்குது. என்னுடைய புரிதல் கம்பெனிக்கு ஒரு புது கிளைண்ட் அல்லது ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிரீன் மோஷன் இன்டர்நேஷனல் கிட்டேருந்து ஒரு கார் ரெண்டல் கம்பெனி. இவங்க என்ன கால அளவு என்ன தொகைன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. ஜென்சால் இன்ஜினியரிங் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 1340 கோடி ரூபாய். ரெட் டேப் கம்பெனி தற்போது அப்டேட் இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் அவங்க புதிதாக கட்டியிருக்கக்கூடிய வேர் ஹவுஸில் ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டி துவங்கி உள்ளதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க ரெட் டேப். சாக்ஸாஃப் குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல், கம்பெனி 100% ஸ்டேக் வாங்குறாங்க ஆக்மெண்டோ லேப்ஸில். இவங்க வந்து ப்ராடக்ட் இன்ஜினியரிங் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். 100 கோடி ரூபாய் இதற்காக அவங்க முதலீடு செய்கிறாங்க. இன்ஃபோசிஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர்வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1650 ரூபாய். தற்போதைய லெவலிருந்து 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.